இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா கண்ட்ரோல் சிஸ்டம்ல டைம் ரெஸ்பான்ஸ் அனாலிசிஸ்ங்கிற ஒரு கான்செப்ட் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு டைம் ரெஸ்பான்ஸ் அனாலிசிஸ்னா என்ன அப்படின்னு பார்த்துட்டு அதுல ரெண்டு ரெஸ்பான்ஸ் இருக்கு, டிரான்சியன்ட் ரெஸ்பான்ஸ், ஸ்டெடி ஸ்டேட் ரெஸ்பான்ஸ் பார்த்துட்டு அது என்னன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஃபர்ஸ்ட் ஆர்டர் செகண்ட் ஆர்டர் சிஸ்டம்க்கு என்ன டைம் ரெஸ்பான்ஸ், அப்புறம் வந்துட்டு டைம் டொமைன் ஸ்பெசிஃபிகேஷன்னா என்ன, அப்புறம் ஸ்டெடி ஸ்டேட் எரர்னா என்ன அப்படின்னு கேட்பாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்துட்டு ப்ராப்ளம்ஸ் வந்துட்டு பார்க்க போறோம் ரிலேட்டட் டு கான்செப்ட். இதுல நம்மளுக்கு எக்ஸாம்ல ரொம்ப இம்பார்ட்டன்டான கான்செப்ட் என்னன்னா டைம் டொமைன் ஸ்பெசிஃபிகேஷனும் ஸ்டெடி ஸ்டேட் எரர் கான்செப்ட் தான் வந்துட்டு ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல. ஓகேவா? இப்போ வந்துட்டு அதுக்கப்புறம் என்னன்னா நம்ம பார்க்குறோம்ல இந்த டிரான்சியன்ட் ரெஸ்பான்ஸ், ஸ்டடி ஸ்டேட் எரர் இதெல்லாமே பார்க்குறோம்ல. இதை வந்துட்டு நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா ரெண்டு வீடியோவாக பார்க்க போறோம். ஓகேவா? இன்னைக்கு பார்ட் 1ல வந்துட்டு எவ்வளோ கவர் பண்ண முடியுமோ பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்ட் 2ல ரிமைனிங் பண்ணிட்டு ப்ராப்ளம்ஸ் அது ரிலேட்டடாக நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்துட்டு டைம் ரெஸ்பான்ஸ் அனாலிசிஸ்னா என்ன அப்படின்னா, இப்போ ஒரு கண்ட்ரோல் சிஸ்டம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கண்ட்ரோல் சிஸ்டம்க்கு நம்ம வந்துட்டு இன்புட் கொடுப்போமா, அப்போ இன்புட் கொடுக்கும்போது நம்மளுக்கு அவுட்புட் வந்துட்டு டைம் பொறுத்து வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மாறும். அதுதான் வந்துட்டு டைம் ரெஸ்பான்ஸ் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்றாங்க. சே ஃபார் அன் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம வந்துட்டு வீட்டில் வந்துட்டு ஃபேனே ஆன் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். ஆன் பண்ண உடனே வந்துட்டு உங்க ரெகுலேட்டர் ஸ்பீடுக்கு ஓடுமா? இல்ல. ஃபர்ஸ்ட் வந்துட்டு கொஞ்சம் ஸ்லோவா சுத்தி அதுக்கப்புறம் தான் ரெகுலேட்டர் ஸ்பீட் என்னவோ அதுக்கு வந்துட்டு கான்ஸ்டன்டா வருமா. அப்படி அந்த கான்ஸ்டன்டா நம்மளுக்கு வர அவுட்புட்டை தான் நம்ம என்ன சொல்லுவோம், ஸ்டெடி ஸ்டேட் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஸ்டெடி ஸ்டேட் ரெஸ்பான்ஸுக்கு ஸ்டேபிளா வரதுக்கு முன்னாடி கொஞ்சம் அவுட்புட் வரும்ல, அந்த அவுட்புட்டை தான் நம்ம என்ன சொல்றோம், டிரான்சியன்ட் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? இப்போ வந்துட்டு டெஃபினிஷன்ஸை பார்ப்போம். Time response of the system is the output of the closed loop system as the function of time. It is denoted as C of t. நம்ம வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன்ல பார்த்தோமா, இங்க வந்துட்டு இன்புட் சைடு வந்துட்டு R of S இருக்கும், அவுட்புட் சைடுல வந்துட்டு C of Sங்கிறோம். இது வந்துட்டு லாப்லாஸ்ல இருக்கிறனால S டொமைன்ல சொல்றோம். இதே டைம் டொமைன்ல சொல்லணும்னா C of t ன்னு இந்த ரெஸ்பான்ஸ் சொல்லுவோம். அதை தான் இங்க சொல்றாங்க. அப்போ டைம் ரெஸ்பான்ஸ் நம்ம ரெண்டா பண்றோம். ஒன்னு ஸ்டெடி ஸ்டேட் ரெஸ்பான்ஸ், இன்னொன்னு வந்துட்டு டிரான்சியன்ட் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு சிஸ்டம்ல டிரான்சியன்ட் தான் வரும், அதுக்கப்புறம் தான் வந்துட்டு ஸ்டெடி ஸ்டேட் ஆகும். அதாவது நம்மளுக்கு வந்து ஸ்டேபிளா ஒரு அவுட்புட் கொடுக்குறதுல அதுதான் வந்துட்டு ஸ்டெடி ஸ்டேட் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அடுத்து வந்துட்டு டிரான்சியன்ட் ரெஸ்பான்ஸ். டிரான்சியன்ட் ரெஸ்பான்ஸ் வந்துட்டு என்ன சொல்லுனா, ஸ்பீட் ஆஃப் தி சிஸ்டம் டினோட் பண்ற மாதிரி இருக்கும். வேற ஸ்டெடி ஸ்டேட் ரெஸ்பான்ஸ் வந்துட்டு என்னன்னா ஸ்டெபிலிட்டியை சொல்றதுக்காண்டி இருக்கும். ஓகேவா? அப்போ டிரான்சியன்ட் ரெஸ்பான்ஸ்னா என்ன? whenever there is an input change, system cannot respond immediately. It requires some time. This time gap is referred as transient response. ஆல்ரெடி சொன்னது தானே, நம்ம ஃபேன் ஆன் பண்ண உடனே நம்மளுக்கு வந்துட்டு ஸ்டேபிளான அவுட்புட் கிடைக்காது. அது வந்துட்டு கொஞ்சம் டைம் எடுத்து தானே வரும். அந்த ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்டுமே வந்துட்டு கவுண்டபிள் தான். அதுதான் வந்துட்டு என்ன சொல்றோம், டிரான்சியன்ட் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொல்றோம். இது வந்துட்டு என்னன்னா இன்புட்டை டிபெண்ட் பண்ணி இருக்காது, ஆனா சிஸ்டம் காம்போனன்ட் அண்ட் லேஅவுட்டை டிபெண்ட் பண்ணி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம சுவிட்ச் போட்டோம், அதுதான் வந்துட்டு நம்மளுக்கு இன்புட். கரெக்ட் தானே? இப்போ வந்துட்டு உள்ள இருக்கிற அந்த மோட்டார், கண்டென்சர், அது எல்லாமே எந்த ஸ்பீட்ல சுத்துது. பழைய ஃபேன்னா வந்துட்டு வேற ஸ்பீட்ல சுத்தும். புது ஃபேனா இருந்துச்சுன்னா நம்மளுக்கு உடனே சுத்துற மாதிரி இருக்குல்ல. இப்போ இதே இது வந்துட்டு ஸ்மார்ட் ஃபேனா இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு காம்பனன்ட்ஸ் இருக்கும். அந்த மாதிரி தான். இட் டிபெண்ட்ஸ் அப்பான் சிஸ்டம் காம்பனன்ட் அண்ட் லே அவுட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆல்ரெடி சொன்னதான் டிரான்சியன்ட் ரெஸ்பான்ஸ் வந்துட்டு ஸ்பீட் ஆஃப் த ரெஸ்பான்ஸை வந்துட்டு இது பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த டிரான்சியன்ட் ரெஸ்பான்ஸ் வந்துட்டு எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும்னா ஆர்டர் ஆஃப் OLTF சொல்றாங்க. ஓப்பன் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனோட ஆர்டரை டிபெண்ட் பண்ணி இருக்கும். வேற ஸ்டெடி ஸ்டேட் என்ன பண்ணும், க்ளோஸ் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனோட டைப்பை வந்துட்டு டிபெண்ட் பண்ணி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அடுத்து வந்துட்டு ஸ்டெடி ஸ்டேட் ரெஸ்பான்ஸ். Remaining response after transient is died out gives an idea of accuracy of the system. அதுதான் வந்துட்டு steady state response சொல்றாங்க. It depends upon the both system and the input அப்படின்னு சொல்றாங்க. Steady state response stability denote பண்ணனும் பார்த்தோம். Transient வந்துட்டு speed of the response பார்த்தோமா. It depends upon the type of the system. இதே transient வந்துட்டு என்னது, ஆர்டரை டிபெண்ட் பண்ணி இருந்துச்சு அப்படி பார்ப்போம். இப்போ வந்துட்டு நம்ம இது எதுக்கு ரெஸ்பான்ஸ் வந்துட்டு நம்ம அனலைஸ் பண்றோம்னு பார்த்தோம்னா, சிஸ்டமோட ஸ்டெபிலிட்டி என்ன, அது எவ்வளவு அக்யூரேட்டா நம்மளுக்கு ரிசல்ட் கொடுக்குது, எவ்வளவு ஸ்பீட்ல வந்துட்டு டிசைட் அவுட்புட் நம்மளுக்கு கிடைக்குது, இது எல்லாமே ஐடென்டிஃபை பண்றதுக்காண்டி தான் நம்ம டைம் டொமைன் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லி போறோம். ஓகேவா? டைம் டொமைன் அனாலிசிஸ்ல RH மெத்தடும் ரூட் லோக்கஸும் பார்ப்போம், ஃப்ரீக்வன்சில போர்டே நைக்விஸ்ட் அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஓகேவா? இப்போ இது எல்லாமே நம்ம ஸ்பெசிஃபை பண்ணணும்னா நம்மளுக்கு வந்துட்டு இன்புட் கொடுக்கறதுக்கு ஒரு டெஸ்ட் சிக்னல்ஸ் தேவைப்படும். அந்த டெஸ்ட் சிக்னல்ஸ் என்னென்ன அப்படின்னு தான் பார்க்குறோம். அதாவது டெஸ்ட் சிக்னல்னா ஒரு இன்புட்டை நம்ம கொடுக்குறோம்ல, அந்த சிஸ்டம்ல ஒரு இன்புட்டுக்கு வந்துட்டு கொடுக்குறோம். அந்த இன்புட் சிக்னல் எதுக்காண்டி, அந்த சிஸ்டமோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி ஒரு இன்புட் சிக்னல்ஸ் கொடுக்குறோம். அதுதான் டெஸ்ட் சிக்னல்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸ்டாண்டர்டா நம்ம டெஸ்ட் சிக்னல்ஸ் வந்துட்டு எப்பயுமே கண்ட்ரோல் சிஸ்டம்ல வந்துட்டு எப்பயுமே என்ன பண்ணுவாங்கன்னா யூனிட் ஸ்டெப் தான் கொடுப்பாங்க. ரேர் கேஸ்ல தான் இம்பல்ஸ், ரேம்ப், பாரபோலிக் இது எல்லாமே கொடுப்பாங்க. இது நாலுமே டெஸ்ட் சிக்னல் தான். மோஸ்ட்லி நம்ம வந்துட்டு அனாலிசிஸ் எல்லாமே வந்துட்டு யூனிட் ஸ்டெப் வச்சு தான் பார்ப்போம். ஓகேவா? இப்போ டெஸ்ட் சிக்னல் which resembles the characteristics are used as input signal to predict the performance of the system அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து the characteristics of actual signal severely affects the time response analysis of the system. They are sudden change, sudden shock, constant velocity and acceleration. இது எல்லாமே இன்புட் தான் சொல்றாங்க. சடன் சேஞ்ச் வந்துட்டு எதை சொல்லுவாங்கன்னா யூனிட்
ஸ்டெப் இன்புட். இது வந்துட்டு இம்பல்ஸ் சொல்லுவாங்க. கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி வந்துட்டு ரேம்ப், ஆக்ஸலரேஷன் வந்துட்டு பாரபோலிக் சொல்லுவாங்க. அதுதான் இங்க வந்துட்டு எழுதிருக்கும். ஓகே, ஸ்டெப் இன்புட் வந்துட்டு சடன் சேஞ்ச். இதை வந்துட்டு ஏனுக்கு டினோட் பண்ணுவாங்க. இஃப் இட் இஸ் யூனிட் ஸ்டெப்பா இருந்துச்சுன்னா 1ன்னு டினோட் பண்ணிருப்போமா. அப்போ லாப்லாஸ் வந்துட்டு என்ன, A/S. இதே இது யூனிட் ஸ்டெப்பா இருந்துச்சுன்னா 1/S. இம்பல்ஸ் வந்துட்டு இதை வந்துட்டு ஷாக், சடன் ஷாக் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்துட்டு 1 தான். இங்க வந்துட்டு இம்பல்ஸும் வந்துட்டு நம்மளுக்கு 1/S வராது, 1 தான் வரும். அடுத்து வந்துட்டு ரேம்ப் வந்துட்டு என்னது, கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இது எப்படின்னா A/T சொல்லுவாங்க. இதே இது யூனிட்டா இருந்துச்சுன்னா வெறும் T தான். இதுக்கு லாப்லாஸ் எடுத்தோம்னா 1/S², T-னா இது A இருக்கிறனால A/S². அது பாரபோலிக் ஆக்ஸலரேஷன் AT²/2ன்னு வரும். இதே இது வந்துட்டு லாப்லாஸ்லனா A/S³ அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு வந்திருக்கு. ஓகேவா, இதுதான் வந்துட்டு டெஸ்ட் சிக்னல்ஸ். அடுத்து ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா, ஃபர்ஸ்ட் ஆர்டர் சிஸ்டமோட டைம் ரெஸ்பான்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். ஓகேவா, இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன இருக்கு, நார்மலாக நம்ம பார்க்குறது தான் R(S) இருக்குது. இங்கே G(S)க்கு பதிலாக ஒரு டேர்ம் கொடுத்துருக்காங்க 1/TSன்னு. இங்கே வந்துட்டு C(S) இருக்குது. யூனிட்டி ஃபீட்பேக் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. இதுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் எழுதினா என்ன எழுதிருப்போம், 1/TS + 1ன்னு எழுதிருப்போமா. அதாவது 1/TS / 1 + 1/TS × 1ன்னு இருக்கும். இதெல்லாம் LCM எடுத்து நம்மளுக்கு கேன்சல் பண்ணி தான் நம்மளுக்கு இந்த ஃபங்க்ஷன்ஸ் தான் கிடைச்சிருக்கு. ஓகேவா, இந்த T எதை டினோட் பண்ணுதுன்னா டைம் கான்ஸ்டன்ட்டை பற்றி சொல்லுது. ஓகேவா, டைம் கான்ஸ்டன்ட் பற்றி. இந்த டைம் கான்ஸ்டன்ட் வச்சு தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஸ்பீட் ஆஃப் த ரெஸ்பான்ஸ் சிஸ்டம்க்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, அடுத்து வந்துட்டு இந்த E(S) எப்படி எழுதலாம், இங்கே வந்துட்டு R(S) மைனஸ் ஆஃப் இங்கே C(S). இங்கே ஏன்னா 1 தானே இருக்கு, ஸோ மைனஸ் ஆஃப் C(S)ன்னு எழுதலாமா. அதுதான் இங்கே நம்ம எழுதியிருக்கோம். ஓகேவா, அடுத்து வந்துட்டு இப்போ யூனிட் இன்புட் இருக்குல்ல, இந்த இன்புட்டை வந்துட்டு நம்ம டெஸ்ட் சிக்னல்ஸ் வச்சு பார்க்கும்போது நம்மளுக்கு அவுட்புட் என்ன கிடைக்குது அப்படின்ட்டு தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு பாருங்க, யூனிட் இம்பல்ஸ் கொடுக்குறோம். இம்பல்ஸ்னா என்னது, R(S) 1 ஸோ அப்போ வந்துட்டு நம்ம பார்க்கும்போது இப்படி இருக்கும். இங்கே வந்துட்டு C(S) / R(S) இங்கே போட்டோம்னா நம்மளுக்கு 1 தான் எழுதிருக்கும். 1 போட்டு இந்த டீயை நம்ம வெளியே எடுத்துட்டு இதுக்கு வந்துட்டு நம்ம லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் கடைசியில் எடுக்கிறோம். இன்வர்ஸ் லாப்லாஸ் எடுத்துணும். அப்போ நம்ம எடுத்தும் போது நம்மளுக்கு என்ன இருக்கும், 1/T e⁻ T/Tன்னு வந்துருக்குமா. இதுதான் வந்துட்டு இம்பல்ஸ், யூனிட் இம்பல்ஸ்னால நம்மளுக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆர்டரில் கிடைக்கக்கூடிய டைம் ரெஸ்பான்ஸோட அவுட்புட். ஓகேவா, அதோட கிராஃப் தான் நம்ம வந்துட்டு இப்படி டினோட் பண்ணியிருக்கோம். ஓகேவா, இதே வந்துட்டு யூனிட் ஸ்டெப்பாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம், 1/Sன்னு போடுவோமா. ஸோ இந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் மாறி இருக்குமா. அப்போ இந்த இதுக்கு வந்துட்டு நம்ம பார்ஷியல் ஃப்ராக்ஷன் எடுத்திருந்தோம்னா நம்மளுக்கு இதாக வந்திருக்கும் 1/S - 1/S + 1/T அப்படின்னு இருக்கும். அதாவது இது என்னன்னா, நான் ப்ரீவியஸாக நம்ம பார்த்த மாதிரி தான் டீயை காமனாக எடுத்திருந்தோம்னா 1/ST ஆஃப் S + 1/Tன்னு வந்திருக்கும். ஸோ வந்துட்டு இங்கே 1/Tன்னு இருக்குமா. ஸோ மேலே எப்படி எழுதிருப்போம், 1/T / S of S + 1/Tன்னு எழுதிருப்போம். இதுக்கு வந்துட்டு பார்ஷியல் ஃப்ராக்ஷன் எழுதிருப்போம் A/S + B/S + 1/T which is equal to இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் போட்டு நம்ம கால்குலேட் பண்ணுவோம்ல, அதே தான் இங்கே வந்திருக்கும். ஏயோட வேல்யூ 1, பியோட வேல்யூ -1ன்னு வந்து நம்மளுக்கு இது வந்திருக்கும். இதுக்கு நம்ம இன்வர்ஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுத்திருந்தோம்னா நம்மளுக்கு வந்துட்டு அவுட்புட் வந்துட்டு 1 - e⁻T/T அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, நம்ம ஆல்ரெடி என்ன பார்த்தோம், ஸ்பீட் ஆஃப் த ரெஸ்பான்ஸ் வந்துட்டு எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோம், டீயை டிபெண்ட் பண்ணியிருக்கும்னு சொல்கிறோமா. இப்போ வந்துட்டு டைம் கான்ஸ்டன்ட் ஸ்மாலராக இருந்துச்சுன்னா ஸ்பீட் ஆஃப் த ரெஸ்பான்ஸ் வந்துட்டு ஃபாஸ்டராக இருக்கும், ஸ்டெடி ஸ்டேட்டை வந்துட்டு குயிக்காக அட்டைன் பண்ணிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, இப்போ வந்துட்டு யூனிட் ஸ்டெப்புக்குரிய கிராஃப் வந்துட்டு இதுதான். ஓகேவா, இப்போ இது வந்துட்டு T வந்துட்டு ஸ்மால் T வந்துட்டு Tக்கு ஈக்குவலாக இருக்கும்போது நம்மளுக்கு ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கும் அதெல்லாம் பார்க்க போகிறோம். இப்போ T வந்துட்டு ஈக்குவல் டு T இருந்துச்சுன்னா 63.2% இருக்கும். இதே இது 2T இருந்துச்சுன்னா 86%, 3Tனா என்னன்னா 95%, 4Tனா என்னது 98%. அதனால நீங்கள் பார்த்தீங்கன்னா இதே தான் யூனிட் ஸ்டெப் வச்சு தான் செகண்ட் ஆர்டரில் பார்ப்போம். அதனால தான் நம்மளுக்கு என்ன வந்துச்சுன்னா 2% டாலரன்ஸ்னா நம்ம செட்டிலிங் டைம் வந்துட்டு என்ன பண்ணுவோம், 14 கண்டுபிடிச்சிருப்போம். இதே இது வந்துட்டு 5% டாலரன்ஸ் பேண்டுக்கு செட்டிலிங் பாயிண்ட் என்ன கண்டுபிடிச்சிருப்போம், 3T போட்டு கண்டுபிடிப்போமா. T வந்துட்டு என்ன இருக்கும், 1/σ ω(n) அப்படின்னு சொல்லி வந்திருக்குமா. ஆக்சுவலாக T = 1/σன்னு போடுவோம். சிக்மாவோட வேல்யூ தான் ε ω(n). இதுதான் வந்துட்டு இந்த கான்செப்ட்லேருந்து தான் வந்துச்சு. ஏன்னா இங்கே 95%, 5% டாலரன்ஸ் வந்துட்டு இருக்கு. இங்கே 98% 4T இருக்கும்போது அதோட டாலரன்ஸ் வந்துட்டு 2%. அதனால தான் செட்டிலிங் டைமுக்கு 2% டாலரன்ஸ்க்கு 4T, 5% டாலரன்ஸ்க்கு 3T அப்படின்னு சொல்லி போடுறோம். யூனிட் ரேம்பாக இருக்கும்போது நம்மளுக்கு என்ன அவுட்புட் கிடைச்சிருந்துருக்குன்னா T - T caps T + caps T of e⁻T/T அப்படின்னு சொல்லி கிடைச்சிருக்கும். இது வந்துட்டு அதோட வந்துட்டு அவுட்புட் R(T) வந்துட்டு ரேம்புக்கு இப்படி தானே போயிட்டு இருக்கு. ஓகே, இப்போ வந்துட்டு டைம் கான்ஸ்டன்ட் ரெடியூஸ் பண்ணுறது வந்துட்டு ஸ்பீட் ஆஃப் த ரெஸ்பான்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு மட்டும் இல்லை, ஸ்டெடி ஸ்டேட் எரரை குறைக்கிறதுக்காண்டியோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, இப்போ டைம் கான்ஸ்டன்ட்டும் ஸ்டெடி ஸ்டேட் எரரும் டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்கும். இதே இது வந்துட்டு டைம் கான்ஸ்டன்ட் வந்துட்டு இன்வர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு ஸ்பீட் ஆஃப் த ரெஸ்பான்ஸ். டைம் கான்ஸ்டன்ட் வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணோம்னா ஸ்பீட் ஆஃப் த ரெஸ்பான்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு என்ன ஆகும், குறையும். டைம் கான்ஸ்டன்ட் இன்க்ரீஸ் பண்ணோம்னா ஸ்பீடு வந்துட்டு குறையும். இதே இது வந்துட்டு ரெடியூஸ் பண்ணோம்னா ஸ்பீடு வந்துட்டு நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கு அப்படியே ஆப்போசிட், இது வந்துட்டு ரெடியூஸ் பண்ணோம்னா ஸ்பீடு வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகுதா, ஸ்டெடி ஸ்டேட் எரர் என்ன ஆகும், டிக்ரீஸ் தான் ஆகும். ஓகேவா, அடுத்து வந்துட்டு செகண்ட் ஆர்டர் சிஸ்டம்க்கு வந்துட்டு
டைம் ரெஸ்பான்ஸ் அனாலிசிஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இதுதான் நார்மலாக நம்மளுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தேவைப்படும். ஓகேவா, இதுதான் வந்துட்டு செகண்ட் ஆர்டர். அங்கே வந்துட்டு என்ன பார்த்தோம், ஃபர்ஸ்ட் ஆர்டரில் 1/TS பார்த்தோமா. இங்கே என்ன இருக்குது, ஒமேகா n ஸ்கொயர் ஆஃப் s ஸ்கொயர் + 2 எப்சிலான் ஒமேகா n s இருக்குது. இதுக்கு நம்ம வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் எடுத்திருந்தோம்னா நம்மளுக்கு இது கிடைச்சிருக்கும். கரெக்டாக இதில் வந்துட்டு எப்சிலான் வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா டேம்பிங் ரேஷியோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஒமேகா n வந்துட்டு என்னன்னா அன்டாம்ப்டு நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி, ஒமேகா d வந்துட்டு டேம்பிங் ஃப்ரீக்வன்சி. இப்போ நான் என்ன சொன்னேன், சிக்மா வந்துட்டு எப்சிலான் ஒமேகா என்னன்னு சொல்லுவோமா. இந்த சிக்மா இல்லைன்னா ஆல்ஃபா சம்டைம்ஸ் எதனால டினோட் பண்ணியிருப்பாங்க. அது என்னதுன்னா டேம்பிங் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேவா, இப்போ இந்த ரெஸ்பான்ஸ் இருக்கா, இந்த இதுக்கு வந்துட்டு நம்ம வந்துட்டு இன்வர்ஸ் லாப்லாஸ் எடுத்தோம்னா நம்மளுக்கு இந்த ஈக்குவேஷன் வரும். C of t = 1 - e power - epsilon omega nt square root of 1 - epsilon square sin pi plus omega dt அப்படின்னு சொல்றாங்க. இதுல மோஸ்டா நம்மளுக்கு எப்சிலான் கண்டுபிடிக்கிற மாதிரி, ஒமேகா n கண்டுபிடிக்கிறது, ஒமேகா d, அதுக்கப்புறம் வந்துட்டு ரைஸ் டைம், டிலே டைம், செட்டிலிங் டைம், இது கண்டுபிடிக்கிற மாதிரி தான் நம்மளுக்கு வந்துட்டு டைம் ரெஸ்பான்ஸ்ல கொஸ்டின் கேட்பாங்க. இந்த இது வந்துட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நார்மலாக இதெல்லாம் நம்ம படிச்சிருவோம், ஈஸியாக ரிமெம்பர் பண்ணிடுவோம். ஒமேகா என்ன ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் கொடுத்து இதெல்லாமே பண்ணிடுவோம். இப் சப்போஸ் நம்மளுக்கு வந்துட்டு இந்த டைம் ரெஸ்பான்ஸில் கொடுத்துருந்தாங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு எது ஒமேகா டி எது எப்சிலான் ஒமேகா என்னன்னு தெரியாது. ஸோ இந்த ஈக்குவேஷன்ஸை நம்ம ஞாபகம் வச்சுட்டோம்னா, இப்போ e power -20 கொடுத்துருக்காங்கன்னா இதில் வந்துட்டு எப்சிலான் ஒமேகா n வந்துட்டு 20. இப்போ வந்துட்டு 2% டாலரன்ஸில் இருக்க செட்டிலிங் டைம் கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா நம்ம ஆப்வியஸாக என்ன போட்டுக்கலாம், 1/20 போட்டு நம்ம வந்துட்டு செட்டிலிங் டைம் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இந்த ஈக்குவேஷன்ஸ்லாம் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா, அடுத்து வந்துட்டு என்னன்னா எப்சிலான் = ஆக்சுவல் டேம்பிங் டிவைடட் பை இனிஷியல் டேம்பிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அடுத்து வந்துட்டு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனில் வந்துட்டு நியூமரேட்டர் டினாமினேட்டர்னு இருக்குமோ, ஆல்ரெடி நம்ம இதை பார்த்தோம். இந்த டினாமினேட்டரை வந்துட்டு =0 போட்டால் தான் நம்மளுக்கு என்ன வந்திருக்கும், கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன்ஸ் அப்படின்னு வந்திருக்கும். இதெல்லாம் நம்ம என்ன படிச்சிருப்போம், 1 + g of s h of s = 0 அதுதானே இருக்கும். g divided by 1 + g into h இந்த டேர்மை தான் நம்ம என்ன பண்ணுறோம், =0 போட்டு கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் கொண்டு வரோம். இந்த கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன்ஸ் தான் நம்மளுக்கு ஆர்ஹெச்சுக்கோ ரூட் லோக்கஸ்க்கு எல்லாத்துக்குமே ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஓகேவா, அது எப்படி எழுதணும்னு நம்ம பார்த்து வச்சுக்கணும். ஓகே, இப்போ வந்துட்டு கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷனில் நம்ம இங்கே =0 போட்டு வச்சிட்டோமா. இந்த இதை 0 போட்டு வச்சுட்டு தான் நம்ம வந்துட்டு என்ன செகண்ட் ஆர்டருக்கு ரூட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ நம்மளுக்கு ரூட் எப்படி வந்திருக்கும்னா -எப்சிலான் ஒமேகா n + ஒமேகா டி. இதை நீங்கள் எப்படி எழுதிக்கலாம்னா சிக்மா + ஒமேகா டின்னு எழுதிக்கலாம். ஒமேகா டினா என்னது, ஒமேகா n ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 - எப்சிலான் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி வந்திருக்கும். ஓகேவா, இப்போ வந்துட்டு எப்சிலான் வேல்யூவை வச்சுட்டு அது எந்த டைப் ஆஃப் சிஸ்டம், அதோட நேச்சர் என்ன, ரூட்ஸ் எப்படி இருக்கும், அதோட ஸ்டெப் ரெஸ்பான்ஸ் நம்மளுக்கு என்ன அப்படின்னு பார்க்குறோம். இதை பார்த்துட்டு இன்னைக்கு செஷனை இதோட முடிச்சுக்கலாம். நாளைக்கு வந்துட்டு ரிமைனிங் நம்ம பார்க்கலாம். ஓகேவா, இப்போ எப்சிலான் =0 இருந்துச்சுன்னா அது என்னன்னு சொல்றாங்க, அன்டாம்ப்டு சிஸ்டம் அப்படின்னு சொல்றாங்க. அன்டாம்ப்டு சிஸ்டம்ல வந்துட்டு ஆசிலேஷன் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ இது வந்துட்டு ப்ராக்டிக்கலாக நம்மளுக்கு வந்துட்டு நான் எக்ஸிஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மோஸ்ட்லி நம்ம என்ன பண்ணுவோம்னா அண்டர் டேம் சிஸ்டம் தான் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா, அன்டாம் சிஸ்டம் வந்துட்டு ப்ராக்டிக்கலி விச் இஸ் நாட் பாசிபிள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எப்சிலான் =0 வந்துச்சுன்னா அது அன்டாம் சிஸ்டம். இதோட ரூட்ஸ் எப்படி இருக்குன்னா பியூர்லி இமேஜினரி கான்ஜுகேட்ஸ் இருக்கும். அதாவது இங்கே ஒன்று இருக்குன்னா கான்ஜுகேட்டில் இன்னொன்று இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்துட்டு மார்ஜினலி ஸ்டேபிள் சிஸ்டம். இதோட ரெஸ்பான்ஸ் நம்மளுக்கு எப்படி இருக்கும், 1 - cos ஒமேகா டி. இது வந்துட்டு நான் யூனிட் ஸ்டெப் யூஸ் பண்ணி இந்த ரெஸ்பான்ஸை எழுதியிருக்கேன். ஓகேவா, 1 - cos ஒமேகா nt. இதோட கிராஃப் நம்மளுக்கு எப்படி இருக்குன்னா அப்பர் லிமிட் வந்துட்டு 2 வந்துட்டு டச் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி கிராஃப் இருந்துச்சுன்னா இது வந்துட்டு என்னது, அன்டாம்ப்டு சிஸ்டம். ஓகேவா, இதே இது வந்துட்டு 0 to 1 இருந்துச்சுன்னா அது வந்துட்டு அண்டர் டேம்ப்டு சிஸ்டம்ன்றாங்க. இதில் வந்துட்டு டேம்ப்டு ஆசிலேஷன்ஸ் இருக்கும். கம்ப்ளீட் ஆசிலேஷன்ஸ் இல்லாமல் ஒரு எண்டில் வந்துட்டு அது ஆசிலேஷனை ஸ்டாப் பண்ணிடும். அதனால டேம்ப்டு ஆசிலேஷன்றாங்க. மோஸ்ட்லி இதோட செட்டிலிங் டைம் பார்த்தீங்கன்னா 40. மேலே அன்டாம்ப்டுக்கு வந்துட்டு செட்டிலிங் டைம் வந்துட்டு 0. அது நார்மலாக எப்பயுமே செட்டில் ஆகாது, ஆசிலேஷன்ஸ் இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட ரூட்ஸ் பார்த்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட்ஸாக இருக்கும்னு சொல்லும். அதனால தான் நம்ம ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம பார்க்கும்போது என்ன படிச்சோம், சிக்மா + ஒமேகா டின்னு பார்த்தோமா. ஸோ இது வந்துட்டு அண்டர் டேம்ப்டுக்குரியது தான். ஓகேவா, காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட்டாக இருக்கும். இது ஸ்டேபிள் தான், ஏன்னா வந்துட்டு லெஃப்ட் சைடில் தானே இருக்குது. ரைட் சைடில் இருந்துச்சுன்னா, அதாவது ரைட் சைடில் இருந்துச்சுன்னா அன்ஸ்டேபிள், லெஃப்ட் சைடில் போல்ஸ் இருந்துச்சுன்னா ஸ்டேபிள், இமேஜினரி ஆக்சிஸில் இருந்துச்சுன்னா மார்ஜினலி ஸ்டேபிள். இது நம்மளுக்கு தெரியல. ஸோ இதோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குன்னா நம்ம அங்கே பார்த்தோமா, 1 - e power epsilon omega n divided by root of 1 - epsilon square sin of omega dt plus pi அப்படின்னு சொல்லி பார்த்தோமா. அதே தான் இதோட ஈக்குவேஷன் இப்படி இருக்கும். இந்த கிராஃபை வச்சு தான் நம்ம வந்துட்டு டைம் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வந்துட்டு நம்ம பார்ப்போம். ஏன்னா இதில் தான் வந்துட்டு டிஆர், டிடி, டிஎஸ் இது எல்லாமே நம்ம பார்ப்போம். ஓகேவா, அடுத்து வந்துட்டு விச் இஸ் ஈக்குவல் டு 1 இருந்துச்சுன்னா என்ன இருக்கும், கிரிட்டிக்கலி டேம்ப்டாக இருக்கும். இது வந்துட்டு பியூர் எக்ஸ்பெனன்ஷியலாக இருக்கும் நம்மளுக்குன்றாங்க. இதில் மோஸ்ட்லி செட்டிலிங் டைம் வந்துட்டு என்ன சொல்கிறாங்க, 60 சொல்கிறாங்க. இது வந்துட்டு நான் ஆசிலேட்டரி ரெஸ்பான்ஸ்ன்றாங்க. இதில் வந்துட்டு ஆசிலேஷன்ஸே இருக்காது மோஸ்ட்லி. ஓகேவா, இதோட ரூட்ஸ் எப்படி இருக்குன்னா ரியல், ஈக்குவல், நெகட்டிவ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இதுவுமே ஸ்டேபிள். இதோட கிராஃப் இதுதான். இதோட ஈக்குவேஷன் 1 - e power ஒமேகா nt 1 + ஒமேகா nt. ஓகேவா, அடுத்து வந்துட்டு கிரேட்டர் தென் 1 இருந்துச்சுன்னா ஓவர் டேம்ப்டு சிஸ்டம். இது பியூர்லி எக்ஸ்பெனன்ஷியலாக இருக்கும், ஸ்லோவாக இருக்கும், ஸ்லகிஷாக இருக்கும் அப்படின்னு
அப்படின்னு சொல்றாங்க. இதுல ரூட்ஸ் வந்துட்டு ரியல், அன்ஈக்குவல் அண்ட் நெகட்டிவ். டேம்ப்ல என்ன இருக்கும், ஒரே இடத்துல 2 ரூட்ஸ் பிரசன்ட் ஆயிருக்கும். இதுல வந்துட்டு வேற ரூட்ஸ் ஈக்குவல், ரியல், அன்ஈக்குவல் அண்ட் நெகட்டிவ். இதோட ரூட்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு எப்படி இருக்கும்னா மைனஸ் எப்சிலான் ஒமேகா என் பிளஸ் ஆர் மைனஸ் ஒமேகா என் ரூட் ஆஃப் எப்சிலான் ஸ்கொயர் மைனஸ் 1 இருக்கும். இதோட கிராஃப் வந்துட்டு இப்படி தான் இருக்கும். இது ஆல்மோஸ்ட் இங்க பாருங்க, இது ஆல்மோஸ்ட் இப்படி ரீச் ஆயிடும். ஸ்டெடி ஸ்டேட்டை வந்துட்டு ரீச் ஆகுற மாதிரி ஆல்மோஸ்ட் இருக்கும். இதில் வந்துட்டு கொஞ்சம் கேப் இருக்கும். இதுதான் வந்துட்டு கிரிட்டிக்கலுக்கும் ஓவர் டேம்புக்கும் உரிய வித்தியாசம். இதோட ரெஸ்பான்ஸ் பார்த்தீங்கன்னா 1 மைனஸ் இ பவர் மைனஸ் இந்த ரூட்ஸ் இருக்கா, அந்த ரூட்ஸ் அப்படியே எழுதிட்டு இன்டூ டி போட்டுட்டு டிவைடட் பை 2 இன்டூ ஸ்கொயர் ரூட் ஆஃப் எப்சிலான் ஸ்கொயர் மைனஸ் 1 எப்சிலான் மைனஸ் ரூட் ஆஃப் எப்சிலான் ஸ்கொயர் மைனஸ் 1. இதில் நம்ம என்ன தெரிஞ்சு வச்சுக்கணும்னா எப்சிலான் வேல்யூ அப்போ நம்மளுக்கு நேச்சர் ஆஃப் த சிஸ்டம் என்ன, அதோட ரூட்ஸ் எப்படி இருக்கும், இதை வச்சு தான் நம்மளுக்கு வந்துட்டு கொஸ்டின் கேட்பாங்க. ஓகேவா? இந்த கான்செப்ட்ல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. பார்ட் 2 வீடியோஸ் நீங்கள் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை வந்துட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? நாளைக்கு வந்துட்டு எப்படியோ பார்ட் 2 வீடியோஸ் நம்ம பார்த்துலாம் ரிமைனிங் கான்செப்ட். ஓகே, டாடா, பை.